வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி காலமை 8 மணியிலிருந்து பின்னேரம் 5 மணி மட்டும் இந்த ஜாப் ஃபேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுக்கேற்ற ஏற்பாடுகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. நாங்கள் இப்போ வந்து வேகன்சி மட்டும் இல்லாமல் இப்போ இது கம்பெனி வந்து சர்வீஸுகள் மற்ற கம்பெனியோட ப்ரமோஷன்கள், இப்போ ஒரு ஷாப்னா அவங்கள்ட்ட ப்ரமோஷன்கள், அவங்களோட ப்ரொடக்ட் சம்மந்தமான ப்ரமோஷன் அதுகளுக்கெல்லாம் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அங்கே வாட்ஸ்அப் குரூப்ஸில் போகிற வழியாக அது வந்து நிறைய பேருக்கு அந்த தகவல் வந்து போகும். நிறைய கம்பெனிகள் வந்து வந்து போடினோம், அதால் வந்து நிறைய பேருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஜாப் ஃபேர் வைக்கிற வழியாக அதுக்களையும் ஒரு நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்படி நிறைய விதங்களில் ஆட்களுக்கு கிடைக்கிற வழியாக எங்களுக்கு அந்த எண்ணிக்கைகள் சரியாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு 10,000 ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. வந்து டிரைவிங் வேகன்சி, கிளீனிங், நர்சிங் சம்மந்தமாக, மற்றது ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங், டீச்சிங், கிளீனிங், மேக்ஸிமம் இப்போ ஓஎல்ல இருந்து டிகிரி மட்டும் எல்லா கேட்டகரி வேகன்சிஸும் இதுக்கு வேற இருக்குது. அப்போ ஓஎல்ஏஎல் குவாலிஃபிகேஷனுடைய வந்து அவங்க வரலாம். அவங்களுக்கு வந்து 90% மேற்பட்ட ஆட்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் அதை விட இப்போ வந்து இன்னும் பிரம்மாண்டமான ஒரு வகையில் இந்த வேலைவாய்ப்பை நாங்கள் வேலைவாய்ப்பு முகாமை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த டைம் வந்து நாங்கள் ஒரு 2000க்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு தேர்றாக்களை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். சங்கமம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி வேலை தேடும் இளைஞர்களுக்கு ஒரு பயனுள்ள காணொளியாகத்தான் அமைய இருக்குது. நீங்களும் வேலை தேடுகின்ற ஒரு நபராக இருந்தீங்கன்னு சொன்னா இந்த காணொளியை வந்து முழுமையா பாருங்க. யாழ்ப்பாணத்துல வந்து வேலை வாய்ப்பினை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனமான டியோமாஸ் நிறுவனமானது 5 வருடங்களாக தங்களுடைய சேவைகளை வந்து மிக சிறப்பாக செய்து வருகின்றது. அந்த நிறுவனம் வந்து எதிர்வரும் 5ஆம் தேதி ஜெஃப்னா கிண்டுகொலிச்சில வந்து மிகப்பெரிய ஒரு ஜாப் ஃபேரை நடத்த இருக்கிறாங்க. 150க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளும் 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களும் வந்து இந்த ஜாப் ஃபேர்ல வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க. மேலதிகமான தகவல்களை வந்து நீங்க இந்த ஜாப் ஃபேர்ல தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னா நேரடியாக வந்து யாழ்ப்பாணத்துல இயங்கிக்கொண்டிருக்கின்ற டியோமாஸ் நிறுவனத்துக்கு வருகை தரது மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த காணொலியை வந்து முழுமையா பார்க்கறதுக்கு மூலமாக வந்து உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்க தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. மேலதிகமான தகவல்களை இங்கு வேலை செய்யற ஸ்டாஃப்டம் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க. வணக்கம். வணக்கம். உங்களுடைய ஜாப் ஃபேர் ஏற்பாடுகள் வந்து எப்படி போய் கொண்டிருக்குது? நாங்கள் வந்து டியோமாஸ் ஜாப் பேங்க் நாங்கள் வந்து ஒரு ஜாப் ஃபேர் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இங்கேண்டா ஜெஃப்னா ஹிண்டு காலேஜில் குமாரசாமி மண்டபத்தில் வந்து இது நடக்கவிருக்குது. எப்படின்னா வருகின்ற ஜூலை மாதம் 5ஆம் தேதி காலமை 8 மணியிலிருந்து பின்னேரம் 5 மணி மட்டும் இந்த ஜாப் ஃபேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அதுக்கேற்ற ஏற்பாடுகள் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஜாப் ஃபேர் வந்து எத்தனை மாத கால இடைவெளிக்கு ஒருக்கா நீங்கள் வந்து ஜாப் ஃபேர் வந்து நடத்துறீங்க? நாங்கள் வந்து 4 மாதத்துக்கு ஒருக்கா அரேஞ்ச் பண்ணுறோம். நாங்கள் ஜாப் ஃபேர் இந்த ஜாப் ஃபேரில் எத்தனை கம்பெனிஸ் வந்து உங்களோட ஜாப் ஃபேரில் வந்து இப்போ வரைக்கும் பதிஞ்சிருக்கிறாங்க? இந்த டைம் வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட கம்பெனிஸ் நேராக வருவாங்க. 30க்கு மேற்பட்ட கம்பெனிகளுக்கு வருது. அடுத்து எத்தனை வகையான ஜாப் வந்து, அதாவது எத்தனைக்கு மேற்பட்ட ஜாப் வந்து இருக்குது இந்த ஜாப் ஃபேரில்? மினிமம் வந்து 150க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இங்கே வேற இருக்குது. என்னென்ன வேலை வாய்ப்புகள் வந்து உங்களோட இந்த ஜாப் ஃபேரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும்? எக்ஸாம்பிளுக்கு வந்து டிரைவிங் வேகன்சி, கிளீனிங், நர்சிங் சம்மந்தமாக, மற்றது ஹாஸ்பிட்டல் சம்மந்தமாக, ஃபினான்ஷியல் சம்மந்தமாக, மார்க்கெட்டிங், டீச்சிங், கிளீனிங், மேக்ஸிமம் இப்போ ஓஎல்ல இருந்து டிகிரி மட்டும் எல்லா கேட்டகரி வேகன்சிஸும் இதுக்கு வேற இருக்குது. அப்போ ஓஎல்ஏஎல் குவாலிஃபிகேஷனுடைய வந்து அவங்க வரலாம் வேகன்சிக்கு. டியோமாஸ் நிறுவனத்தால் வந்து கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு வந்து நீங்கள் ஒரு ஜாப் ஃபேரோட நடத்தியிருந்தீங்க இல்லையா? அந்த ஜாப் ஃபேர் வந்து ஜாப் சீக்கர் வந்து வேலையில் தேடி இருக்கிறாங்களா? என்ன மாதிரி கம்பெனிஸ்? அதுக்கு இப்போ நீங்கள் நடத்த போகிற ஜாப் ஃபேர்மான ஏதாவது ஒரு இடைவெளி அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த டைம் வந்து யாழ்ப்பாடி ஹோட்டலில் இந்த இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் வந்து 300க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்பு தேடுற ஆட்கள் வந்திருந்தவங்க. அவங்களுக்கு வந்து 90%க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ஆனால் அதை விட இப்போ வந்து இன்னும் பிரம்மாண்டமான ஒரு வகையில் இந்த வேலைவாய்ப்பை நாங்கள் வேலைவாய்ப்பு முகாமை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த டைம் வந்து நாங்கள் ஒரு 2000க்கு மேற்பட்ட வேலைவாய்ப்பு தேர்றாக்களை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். இப்போ வரைக்கும் நீங்கள் வந்து கம்பெனிஸ் வந்து பதிஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. இப்போ இதை பார்த்து கம்பெனிஸுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ என்ன வந்து பதியலாம் இடம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இப்போ வருகின்ற ஜாப் ஃபேரில் வந்து நிறைய கம்பெனிஸ் இன்னும் பங்கு பெற்றதுக்கான இடைவெளி உங்கள்கிட்ட இருக்குதா? என்ன
இப்போயும் நீங்கள் பதிஞ்சு கொள்ளலாம். இப்போ வருகின்ற ஜூலை மாதம் 1ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் உங்களோட பதிவுகளை மேற்கொள்ள முடியும். இப்போ நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் உங்களோட பதிவுகளை மேற்கொண்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஆசனங்களை நாங்கள் வந்து ஒதுக்கீடு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ஜாப் ஃபேரில் வந்து வெளிநாட்டு கம்பெனிஸ் வந்து வேலைவாய்ப்பு தர கம்பெனிஸ் இதாக வந்து பேர் தந்துருக்குறாங்களா? எங்கள்கிட்ட வந்து தொடர்பு கொண்டவை. ஆனால் வந்து இப்போ வெளிநாட்டு நிறுவனம்ன்றதால நாங்கள் நிறைய விஷயங்களை அவதானிக்க வேண்டி இருக்குது. இப்போ நிறைய உறுதிப்பாடுகளை மேற்கொண்ட பிறகு தான் நாங்கள் அந்த தகவல்களை வந்து வெளியிடலாம். அதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஜோப்பியாருக்கு முதலே நாங்கள் அந்த விஷயங்களை வந்து எங்களோட வெப்சைட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் குரூப் மூலமாக நாங்கள் தெரியப்படுத்துவோம். இந்த ஜாப் ஃபேருக்கான ஏற்பாடுகள் வந்து எந்த அளவு சதவீதம் வந்து முடிவு பெற்றிருக்கு? 80% இல்லை 100% முடிச்சிட்டிங்களா? இல்லை அதுக்கான ஏற்பாடுகள் வந்து போய் கொண்டிருக்குதா? இப்பயும் ஏற்பாடுகள் வந்து நடந்து கொண்டு தான் இருக்குது. ஒரு 80% முடிஞ்சது, ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்குது. இப்பயும் நீங்கள் கம்பெனிஸ் வந்து தொடர்பு கொள்ளலாம். இந்த ஜாப் ஃபேர் பற்றிய தகவல்களை தந்ததுக்கு வந்து நன்றி மிஸ். மேலதிகமாக வந்து இந்த டியூமாஸ் நிறுவனம் பற்றிய தகவல்களை வந்து இன்னொரு ஸ்டாஃப்கிட்ட வந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். வணக்கம் மிஸ். வணக்கம். உங்களுடைய நிறுவனம் பற்றி ஒரு சின்ன அறிமுகம் எங்களுக்கு தர முடியுமா? இப்போ இந்த நிறுவனம் வந்து இந்த ஆண்டோட வந்து 5 ஆண்டு காலமாக வந்து ரன் பண்ணி கொண்டு இருக்குது. எங்கள் சர்வீஸை வந்து ஃபுல்லாக வழங்கி கொண்டு இருக்கிறோம். உங்களோட நிறுவனம் டியூமாஸ் நிறுவனம் இல்லையா? இதில் வந்து என்னென்ன சேவைகளை வந்து நீங்கள் மக்களுக்கு செய்வீங்க? இப்போ மக்களுக்குண்டா வேலை தேடுபவராக இருந்தால் வந்து இப்போ ஜாப் சீக்கர்ஸுக்கு வந்து அவங்களுக்குரிய பொருத்தமான வேலை வாய்ப்புகள் வந்து வழங்கி கொண்டு இருக்கின்றோம். மெயினாக வந்து எங்களுக்கு நொதோன் ப்ரமிஸில் வந்து எங்கள் 50 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அப்போ உங்களுக்கு வேலை எதுவும் தேவையாக இருந்தால் டைரெக்டாக வந்து எங்கள் கம்பெனி நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நீங்கள் கண்டெக்ட் பண்ணினீங்கன்னா அட்மினாக்கள் வந்து உங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ எங்களோட வெப்சைட்டில் வந்து dewmasweb.com நீங்கள் அதில் போனீங்கன்னா டேரெக்டாக வந்து அதில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, மற்றது எங்களோட யூடியூப் சேனல் லிங்க் இருக்குது. ஸோ டேரெக்டாக நீங்கள் அந்த வாட்ஸ்அப்புக்கு போனீங்கன்னா ஜாயின் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களோட வெப்சைட்டில் வர இடத்த பார்த்து வேகன்சி தேடி வந்துருக்குறாங்களா நியர் ஆஃபீஸுக்கு? டேரெக்டாகவே வந்துருக்குறாங்க. இந்த அதில் போனாலே அவங்கள்ட்ட வேகன்சியை வந்து 1 ஒர்க்கா வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்களானே. பட் அதில் அட்மின் அக்கட நம்பர் இருக்கும். அப்போ கண்டெக்ட் பண்ணி கேட்பாங்க. கேட்டு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம். பட் டேரெக்டாக வந்துருக்குறாங்க ஆஃபீஸுக்கு. கம்பெனிஸோட வந்து நீங்கள் சந்திக்கிற ஆட்கள் வந்து இந்த மாதிரி வேகன்சி ஆட்டா இல்லை ப்ரொமோஷன் ஆட்டா இந்த மாதிரி இதுகள் நாங்கள் இப்போ வந்து வேகன்சி மட்டும் இல்லாமல் இப்போ எங்கள் இது கம்பெனி வந்து சர்வீஸுகள் மற்ற கம்பெனிகிட்ட ப்ரமோஷன்கள், இப்போ ஒரு ஷாப்னா அவங்கள்ட்ட ப்ரொமோஷன்கள், அவங்கள்ட்ட ப்ரொடக்ட் சம்மந்தமான ப்ரமோஷன் அதுகளுக்கெல்லாம் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஜாப் சீக்கர்ஸ் வந்து இப்போ நீங்கள் 5 வருஷமாக ரன் பண்ணி கொண்டு வந்தீங்க. அவங்கள்ட்ட இந்த வர எதிர்பார்ப்பு இல்லை அவங்களோட வந்து சக்ஸஸ் ஏதாவது ஒரு கமெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக கிடைச்சிருக்கு, இங்கே வந்தால் எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி சஜஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாம் டேரெக்டாக வேறு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பை மற்ற எவ்வளோத்து ரீச் ஆகுமோ அந்தந்த மீடியாஸை ஃபுல்லாக நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ கரண்டாக வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் செய்கிறோம். மற்ற எங்களோட வெப்சைட் இருக்குது, ஃபேமஸான வெப்சைட் ஒன்று மெம்பர்ஷிப்பாக இருக்கிறோம். ஸோ அதில் போய்கொண்டு இருக்கோம். மற்ற எங்களோட dewmasweb.com போய்கொண்டு இருக்குது. மற்ற இப்போ பேப்பர் மீடியாலையும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்போ ஃபுல்லாக கம்பெனிக்கு வந்து ஃபுல்லாக சக்ஸஸாக வரக்கூடிய மாதிரி எல்லா மீடியாஸ்லேயும் வந்து நாங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கொண்டான்னு இருக்கிறோம். இவற்றை தாண்டி நீங்கள் என்னென்ன சர்வீஸ் வந்து செய்கிறீங்க? இப்போ நாங்கள் கம்பெனிகளுக்கு வந்து வேகன்சி கேம்பஸ் தேவைந்து அவங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. அதை தாண்டி வந்து இப்போ யூடியூப்பில் வந்து இப்போ கரண்டாக வந்து வீடியோஸ்கள் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா இது ஒரு ஆஃபராக வந்து கம்பெனிகள் ஃபுல்லாக வந்து அவங்கள்ட்ட ப்ரொமோஷன், அவங்கள்ட்ட சர்வீஸஸ், இப்போ ஹோட்டல்ஸுகள், கேம்பஸ்கள், அவங்கள்ட்ட சர்வீஸ்கள் வந்து இப்போ நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஆஃபரில் வந்து குறைஞ்ச அமௌண்ட்டில் வந்து போய்கொண்டு இருக்குது. அதை தாண்டி இப்போ நாங்கள் டிக்டாக் இப்போ கரண்டாக என்ன அப்டேட்டில் இருக்குதோ அது அந்த மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ டிக்டாக்கும் இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ இனிமேல் உங்களுக்கு உங்கள் கம்பெனிகளுக்கு வந்து வேகன்சி ரிலேட்டடாக தாண்டி வந்து இவ்வளோ காலம் செய்து கொண்டு இருந்ததை தாண்டி ப்ரமோஷன் ரிலேட்டடாக தேவைண்டா இப்போ எங்களோட வெப்சைட்டு மற்றது எங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்ற இப்போ எங்களோட யூடியூப் சேனல் மற்ற டிக்டாக் அதெல்லாம் இப்போ செய்கிறோம். ஸோ உங்களுக்கு தேவைன்னா கம்பெனியை டேரெக்டாக உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் எங்களை கண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். டேரெக்டாக கண்டாக்ட் பண்ணலாம். நிறுவனம் வந்து என்னென்ன சர்வீஸ் செய்வாங்க அப்படிங்கிறத அவங்களோட ஸ்டாஃப் மூலமாக தெரிஞ்சுக்கொண்டேன். அடுத்ததாக இந்த நிறுவனம் பற்றிய மேல்நிலை தகவல்களை இந்த நிறுவனத்தினுடைய எல்லியுடன் நேரடியாக சந்தித்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். பார்க்கலாம். வணக்கம் சார். உங்களோட நிறுவனம் வந்து எத்தனையாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது, நீங்கள் எத்தனை வருடங்களை வந்து பயணம் பண்ணுறீங்க அப்படின்றது சொல்லுங்கள். எங்களோட கம்பெனி வந்து 2020ஆம் ஆண்டு டிசம்பர் 16 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ நாங்கள் தொடங்கி ஒரு 5 வருஷம் ஆகுது. 5 வருஷமாக நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கம்பெனி வந்து என்ன நோக்கத்துக்காக வந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க? இது வந்து நாங்கள் அனைவருக்குமே வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய மாதிரி மற்ற ஒரு கம்பெனியோட ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அப்படியும் ஸ்டாஃப் பிரச்சனை ஒன்று இருக்கும்.
அந்த கம்பெனியோட தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி மற்ற கம்பெனிகளுக்கு ஒரு கம்பெனி தொடங்கிக்க வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் வேண்டிய விளம்பரங்கள் அப்படியான தேவைகளுக்கும் ஏற்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். உங்களுடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்கு? நீங்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ 5 வருஷமா சக்ஸஸ்ஃபுல்லா நீங்க ரன் பண்ணி கொண்டிருக்கீங்க. அந்த வளர்ச்சி வந்து நீங்க என்னென்ன விதத்துல வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னு? நாங்கள் ஸ்டார்டிங்கில் நாங்கள் ஒரு ஆஃபீஸர் தான் இருந்தது. மற்றது ஸ்டாஃப் வந்து 2 பேர் இருந்தது. ஆனால் எங்களுக்கு சம்பளம் கொடுக்குறதுலாம் சரியான கஷ்டமாக இருந்தது. ஆளும் முன்னுக்கு ரெய்னிஸாக சம்பளம் கொடுக்குறதுலாம் சரியான கஷ்டமாக தான் இருந்தது. மற்றது எங்களுக்கு முதல் வந்து கம்பெனிகள்கிட்ட நாங்கள் பேமெண்ட் வாங்கி எல்லாம் தீரல. ஜாப் சீக்கர்ஸ்கிட்ட மட்டும் தான் பேமெண்ட் வந்து வாங்குவோம். அப்படி வாங்கிக்கலாம் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. நாங்கள் பேமெண்ட் வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றது அப்படி நிறைய சவால்கள், செலவுகளை சமாளிக்கிறது, வரவோட செலவு சரியான கூடவே இருக்கும். கனகாலம் கூடுதலான செலவு தான் கூடுதலாக இருக்கும். அப்படி பிரச்சனைலாம் கனகாலமாக இருந்திருக்கு. நீங்கள் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது எத்தனை நபரோட ஆரம்பிச்சிருந்தீங்க? இப்போ வந்து நீங்கள் எத்தனை நபரோட வந்து பயணித்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்றது? நாங்கள் ஆரம்பிக்க ஒரு 4 பேரோட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் 4 பேரோட ரன் பண்ண இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து 2 பேர் ஒரு ஆள் அப்படியும் குறைச்ச நாங்கள். பிறகு நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி நாங்கள் ஆனால் வாராக்கள் தொடர்ந்து நின்று பிடிக்க வேணும். அப்போ அடிக்கடி ஆக்களை மாற்ற வேண்டி இருக்கும். ஆனால் அப்படியே இருந்து அடிக்கடி ஆக்கள் மாறிக்கொண்டிருக்கணும். ஆனால் இப்போ வந்து ஆக்கள் நிலையாக நிற்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து டோட்டலாக ஒரு ஃபுல் டைம் ஸ்டாஃப் ஒரு 8 பேர்கிட்ட இருக்கணும். அதை விட ஆன்லைன்லேயும் ஒரு 3-4 பேர்கிட்ட ஒர்க் பண்ணுங்க. உங்களோட மெயின் பிரான்ச் வந்து எங்களோட மெயின் பிரான்ச் வந்து அம்மன் ரோட் நெல்லூரில் இருக்குது. இது வந்து நெல்லூரில் இப்போ வீரமாகாளி அம்மன் கோயிலுக்கு முன்னால் அம்மன் ரோட் இருக்குது. அங்கே பொய்மிட்டு ரோட்டில் வரண்டா அதில் வந்து வரலாம். அதே மாதிரி பெராளி ரோட்டில் வரண்டா வீனஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் அம்மன் ரோட் இருக்குது, அதில் வந்து வரலாம். அப்போ அதில் இடைக்கில் ஜால்பாடி ஹோட்டல் இருக்குது, அதில் முன்னுக்கும் சைடில் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ 2வது பிரான்ச் அம்மையை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. அது வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக? இது 2வது பிரான்ச்சும் ஆரம்பத்தில் நின்றாலும் கொஞ்சம் முதல் பிரான்ச் மாதிரி தான் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம தான் நின்றாலமாக இருந்தது. அது 2வது பிரான்ச் எங்களுக்கு இப்போ தான் சக்ஸஸ்ஃபுல்லாக போகக்கூடிய மாதிரி இருக்குது. 2வது பிரான்ச் வந்து இது ஆரியகுளம் சந்தியில் இருக்குது. ஆரியகுளம் சந்தியில் நீங்கள் திருநெல்வேலி பக்கம் பெராளி ரோட்டில் திரும்பினீங்கன்னா அதில் விஹாரைக்கு அடுத்ததாக ஆரியகுளம் அந்த போட்டுக்கு முன்னால் ஹைடெக் இருக்குது, அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து நிறைய பிரச்சனையே போயிருக்கு. ஆனால் அதில் வந்து முக்கியமாக வேகன்சி வேலை படித்து முடிச்சுட்டு அப்படின்றவங்களுக்கு வேலை கிடைக்கிறதா ஒரு பெரிய கஷ்டம். நீங்கள் அந்த ஒரு சர்வே செஞ்சுருக்கும்போது நீங்கள் நிறைய சவால்களை செஞ்சுருக்கீங்க. என்ன மாதிரியான சவால்களை வந்து நீங்கள் நாங்கள் இப்போ ஒர்க் அதில் கொடுக்க 2 பக்கத்தாலே எங்களுக்கு சவால் வந்திருக்கு. இப்போ 2 ஜாப் சீக்கர்ஸ் பக்கம் மற்ற கம்பெனிகளோட பக்கம் 2 பக்கம் எங்களுக்கு சவால் வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஜாப் சீக்கர்ஸ் பக்கம் வந்து பார்க்க இப்போ அவை வந்து இப்போ கொஞ்சம் அவைக்கிட்ட மாதிரி ஒர்க்குகள் வந்து எதிர்பார்ப்பினோம், சம்பளம் கூட எதிர்பார்ப்பினோம். மற்றது அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் குறைவாக இருக்கும், ஆனால் ஒரு கூடின சேலரியோட எதிர்பார்ப்பினோம். அப்படியான விஷயங்கள் இருக்குது. அதுக்கிட்ட மாதிரி ஒர்க் வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி கம்பெனிகள் சைட்டில் வந்து பார்க்க அவைக்கு ஏற்ற மாதிரி ஜாப் சீக்கர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ ஜாப் சீக்கர்ஸுக்கு வந்து சம்பளம் கூட பார்க்க சம்பளம் குறைவாக இருக்கும். ஆனால் கம்பெனி வயசுலேருந்து பார்க்க ஜாப் சீக்கர்ஸுக்கு இப்போ ஒன்றுமே படிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஓயிலோடையே ஒரு கூடின சேலரி வந்து எதிர்பார்ப்பினோம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லொன்று இல்லாமலே ஒரு ஓயில் எடுத்துகிட்டு 50,000 ரூபா சேலரிக்கு மேலே எதிர்பார்ப்பினோம். அடுத்தது அப்படியான ஜாப் சீக்கர்ஸ் இந்த கம்பெனி வயசுலேருந்து பார்க்க இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து ஜாப் சீக்கர்ஸ் வந்து ஒர்க் வந்து ஒழுங்காக செய்யணும், ஃபோனோட மினக்கிடணும், அப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துருக்கு. இப்போ 2 பக்கத்தாலையுமே நிறையா சவால் வந்து எங்களுக்கு இருக்குது. எத்தனை பேருக்கு வந்து இப்போ ஜாப் சீக்கர் வந்து நிறைய பேர் கூட கம்பெனியை தேடி வந்திருக்காங்க. இப்போ எத்தனை பேருக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அப்படின்றது ஏதாவது? நாங்கள் இப்போ ஆரம்பத்தில் வந்து எண்ணிக்கை சொல்லக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் நாங்கள் தொடர்ந்து இப்போ ஜொஃபேர் மாதிரி தொடர்ந்து வச்சுக்கொண்டு வரபடியா அதில் நாங்கள் எண்ணிக்கை சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இருக்காது. இப்போ ஆரம்பத்தில் நாங்கள் ஜொஃபேர் வைக்க முன்னுக்கும் ஆரம்பத்தில் ஒரு 10-15 பேரோட முதலாவது ஜொஃபேர் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் செய்தாங்க. அதில் ஒரு 10 பேர்கிட்ட வந்தவே நாங்கள் ஒரு 5-6 கம்பெனிக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரே ஒரு கம்பெனி மட்டும் தான் வந்தது. அப்போ அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்க எங்களுக்கு இப்போ போன ஜொஃபேருக்கு முதல் ஜொஃபேர் வந்து சென்ட்ரல் காலேஜில் வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஒரு 500 பேருக்கு மேலே ஒரு 600 பேருக்கு மேலே வந்து வந்திருந்தது. ஜாப் சீக்கர்ஸ் வந்து இப்போ நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்கலாம்.
இப்போ ஆரம்பத்தில் வந்து நாங்கள் இப்போ ஜாப் சீக்கர்ஸ் பேமெண்ட் வாங்குறோடைய எண்ணிக்கை நாங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் போகிற வழியாக அது வந்து நிறைய பேருக்கு அந்த தகவல் வந்து போகும். நிறைய கம்பெனிகள் வந்து வந்து போடினோம், அதால் வந்து நிறைய பேருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஜாப் ஃபேர் வைக்கிற வழியாக அதுக்களையும் ஒரு நூற்றுக்கணக்கான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்படி நிறைய விதங்களில் ஆட்களுக்கு கிடைக்கிற வழியாக எங்களுக்கு அந்த எண்ணிக்கைகள் சரியாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்காது. ஆனால் ஒரு பல்லாயிரக்கணக்கான ஆட்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. இப்போ நீங்கள் ஒரு கடைசியாக இது வருகின்ற 5ஆம் தேதி ஜாப் ஃபேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி ஒரு வெளியில் வந்து சொல்லலாம். ஓகே, நாங்கள் இப்போ வர 5ஆம் தேதி ஜாப் ஃபேர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து ஜப்பானில் நடக்கும், குமாரசாமி மண்டபத்தில் நடக்கும். இதில் வந்து இது கொஞ்சம் பிரமாண்டமாக நாங்கள் செய்ய போகிறோம். நாங்கள் வளமையாக சாதாரணமாக நாங்கள் ஜால்பாடி ஹோட்டலில் சேர்ந்தாங்க, அதில் ஒரு 250 பேர் 200 பேர் கிட்ட வரவேணும். இது வந்து ஒரு 1000 பேருக்கு மேலே வரக்கூடிய மாதிரியான சான்ஸ் வந்து இருக்குது. நிறைய கம்பெனிகள் வந்து வரினோம். ஒரு இது கொஞ்சம் பெரிய அளவில் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். ஏற்கனவே நாங்கள் சென்ட்ரல் குளத்தில் வச்சுனாங்க, அதில் ஒரு 500 பேருக்கிட்ட பங்கு வச்சினவே 40 கம்பெனிகள் வந்து வந்தது. அதை விட நாங்கள் இன்னும் பெருசாக இந்த முறை செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இந்த காணொலியில் தரப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த ஜாப் ஃபேர் வந்து எதிர்வரும் 5ஆம் தேதி நடைபெற இருக்குது, மிஸ் பண்ணாமல் எல்லாருமே கலந்து கொள்ளுங்கள். இந்த ஜாப் ஃபேர் பற்றி மேலதிக தகவல்கள் அல்லது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை வந்து நீங்கள் கேட்டறிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் டியூமாஸ் ஜாப் பேங்க் வந்து நல்லூருக்கு அருகாமையில் அமைந்திருக்கு. நேரடியாக அவங்களோட அலுவலகத்துக்கு செல்வதன் மூலமாகவும் உங்களுடைய சந்தேகங்களை வந்து கேட்டறிந்து கொள்ளலாம்.